வீட்டுல உட்கார்ந்து 10 பாயும் உணஞ்சாச்சு. இந்த ஆளு சாப்பிட வீட்டுக்கு வரேன்னு சொன்ன மனசே வரையும் காணோம். போன வண்ணாலும் எடுக்க மாட்டேங்காரு. எந்த அளவு போய் தொலைஞ்சாருன்னு தெரியலையே. எங்க போறேன்னு எதுவும் சொல்லிட்டு போலையோ? உடங்குடி வரைக்கும் தான் போறேன்னு சொன்னாரு. போயிட்டு வந்துருவேன்னு தான் சொன்னாரு சாப்பாட்டுக்கெல்லாம். ஆனா மனசுல இன்னும் காணுமே. போன பண்ணாலும் எடுக்க மாட்டேங்காரு. என்ன பண்ணானதான் தெரிய மாட்டேங்கு. ஒருவேளை மறுபடியும் குடிக்க எங்கேயும் போயிட்டாரா என்னமோ தெரியலையே. ஐயா அப்படியெல்லாம் இருக்காதுக்கா. அப்படி போற மனசனா இருந்தா அங்க வீட்டுக்கு வந்திருப்பாராக்கும். என்னமோ தெரியல சரசு, என் மனசுக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. யாருக்கு அப்படி சொல்றிய? என்ன அந்த வீட்டுக்கு வரலன்னா பயப்படாதீங்க. பழையபடி குடிச்சிட்டுலாம் ஒன்றும் வரமாட்டாரு. எங்கேயாவது அவளுக்கு தெரிஞ்சகிட்ட பேசிட்டு அப்படியே இருந்திருப்பாரா இருக்கும். பழைய இடத்துக்கு வேலைக்கு போன இடத்துல எங்கேயாவது பேசிட்டு வருவாரா இருக்கும் பொறுமையா. அதான் மோட்டரும் தோட்டத்துல என்ன மோட்டர் சரியாகலன்னு சொன்னீங்கல்ல, சரி பண்ண கொடுத்தாதானே அவரு மோட்டரை மாட்டின அப்புறம் தோட்டத்துல வேலை இருக்கும். இப்ப தோட்டத்துல ஒன்றும் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. வருவார். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நானும் சோறு கறி எல்லாம் ஆக்கிட்டே கொஞ்சம் சாப்பிடுங்கன்னா சாப்பிட மாட்டேங்கிய. கலந்து சாப்பிட்டதே போதும், அதுவே தும்முன்னு இருக்குன்னு. ஐயா வேண்டாம் சரசு, நானே வீட்டில் சோறு கறி ஆக்குறது எல்லாம் அந்த ஆள கிடக்கு. எனக்கு போய் சாப்பிட மனம் இல்லாமல் அந்த மனசே வரலையான்னு அப்படியே யோசிச்சே இருந்து பாய முடிஞ்சிட்டு இதிலே இருந்துட்டேன். அப்புறம் பொறுமையாக சாப்பிட்டுக்கிடுறேன். இப்படி சாப்பிடாமலே கிடந்த உடம்பு என்னத்துக்குக்கா ஆகும்? நேரத்துக்கு நேரம் கொஞ்சோட நாள வாயில அள்ளி போட்டுருந்தோம். ஒரு 4 பேருக்கு சாப்பிட்டாதான் நமக்கு தெம்பு இருக்கும். பிள்ளைகளெல்லாம் பார்க்காண்டாமா மனசு கஷ்டமா இருக்குன்னு சாப்பிடாம கிடந்தா நம்மள யாரு பார்க்கறது நாளைக்கு? என்ன சாப்பிட்டு என்ன ஆக போகுது போ. ஒருவேளை தண்ணே அவங்க அக்கா வீட்டுக்கு போயிருப்பாரோ? சே அங்க போக வாய்ப்பு இல்லை. அவரு இனிமே அவிய அக்கா விட்டு வாசல மிதிக்காண்டேன்னுலாம் சொன்னாரு. அவரு அங்க போக வாய்ப்பு இல்லை பத்துக்க. ஒருவேளை அப்போ அந்த சொத்துக்கு கேஸ் போட போறேன்னு சொன்னாரு. அதுக்கு ஏதோ ஆளை பார்க்க போயிருப்பாரு. ஆனா அந்த காரியத்தெல்லாம் பண்ண மாட்டாரு. அப்படி பண்றவரா இருந்தாதான் என்கிட்ட சொல்லியிருப்பாரு. சரி அப்போ போனவர் வருவாருன்னு இருங்கக்கா. போய் சாப்பிடுங்க, சாப்பிடாம இருக்காதீங்க. பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்துல இருந்து வர நேரம் ஆயிட்டுல்ல. ஆமா அவ்வளோ வேற வந்து தேடுவாளுவே. போய் பார்க்கணும். ஆமா போய் சாப்பிடுங்க, காப்பி கீப்பி ஏதாவது போட்டு குடிங்க, வேலையை பாருங்க. அந்த அண்ணே வருவாவ வர்ற நேரத்துல வரட்டன்னு. அவ எங்கேயாவது வெளியாவது சாப்பிட்டுருப்பாவ. நீங்க அதுக்குன்னு சாப்பிடாம பட்டினி கிடக்காதீங்க. சரி சரசு. சரி அப்ப நான் வரட்டுமா? சரிக்கா போயிட்டு வாங்க. சரி அப்ப நான் வாரேன். சரிக்கா போயிட்டு வாங்க. இந்த பிள்ளை வந்ததும் திங்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு எப்போ பண்ணோம். கொஞ்சோண்டு பருப்பு ஊற போட்டு வச்சிருக்கேன். 4 வெங்காயத்தை வெட்டி போட்டு வடையை சுட்டு கொடுத்துட வேண்டியதுதான். நேரம் ஆயிட்டு எப்போ வேற கூப்பிட்டு வருவாரு. இனிமேதான் பிள்ளைய வந்தாருன்னா காப்பியை போட்டு பயலுக்கு கடைக்கும் கொடுத்து விட்டுருணும் கையோட. வேற அதுக்கு ஒருக்கா நம்ம பையட்டை கடந்து கெஞ்சணும். ஐயா போயிட்டு வா, கொஞ்சம் காப்பியை கொண்டு கடையில் கொடுத்துருவான்னு அவன் போவாண்டேன்னு மல்லு கட்டுவான். அவங்ககிட்ட வேற சண்டை போட இழகு. நமக்கு வரும்போதே எல்லாம் ரெடியாக இருந்துச்சுன்னா இவர்கிட்டே கொடுத்து விட்டுருலாம். முன்னாடிய மாதிரிலாம் நமக்கு வேலை இருந்து செய்ய முடிய மாட்டேங்குது. ஏன்னு தெரியல, காலெல்லாம் வலிக்குது. ஏக்கா ஏக்கா ரமணி. அட யாரது வெளியே நம்மளை கூப்பிடியாது? தண்டபணி சத்தமா இல்ல இருக்கு. இல்லை நீ தானா? வா. இனிமே இந்த வீட்டு பக்கமே நீ வர முடியாதுன்னு நினைச்சேன். பரவாயில்லையா வந்திருக்கிய? மண்டபத்தில் வச்சு என்னமோ பொண்டாட்டி தான் முக்கியம்னு போனா இன்னைக்கு என்னத்துக்கு வந்திருக்க? ஏன் பழையபடி உன் பொண்டாட்டி சொத்தை வாங்கிட்டு வான்னு அடிச்சு பத்திட்டாளா என்ன? அவ உன்னைய வெளியே துரத்துனாதான் ஏன் ஞாபகம் வரேன்னு உனக்கு? என் பொண்டாட்டி ஒன்று என்னையும் வெளியே அடிச்சு பத்தல. நான் தான் இன்னைக்கு சொத்து வாங்குறதுக்கு வந்திருக்கேன். என்னது சொத்து வாங்க வந்திருக்கியா? நான் தான் சொல்லிட்டல உனக்கு அந்த சொத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. அதனால தான் வக்கீல் நோட்டீஸோட வந்திருக்கேன். எனக்கு எப்படி உங்ககிட்ட இருந்து சொத்து எல்லாம் வாங்கணும்னு தெரியும். அதனால நான் வக்கீல்கிட்ட பேசி எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஓஹோ அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. இதெல்லாம் யாரு? உன் பொண்டாட்டி ஏற்பாடா? இங்க பாரு, நீ சும்மா தேவையில்லாம என் பொண்டாட்டியெல்லாம் இதுல இழுக்காத. அவளுக்கு நாங்க வந்த விஷயம் கூட தெரியாது. நான் எங்க போறேன், என்ன பண்றேன், எந்த விஷயமும் அவளுக்கு தெரியாது. இது நானா பண்ணின ஏற்பாடு தான். இப்பதான் வக்கீல்கிட்ட எல்லாம் பேசி எழுதி வாங்கிட்டு வந்திருக்கேன். இனிமேதான் நான் எல்லாமே பண்ண போறேன். உங்ககிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிடலான்னு தான் வந்தேன். நாளை பின்ன நான் ஏதாவது கேஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் நீ ஏன் கொடுத்தா, அதுக்கு முன்னாடியே என்கிட்ட ஒரு வார்த்தை பேசினேன்னு நீ கேட்டுறக்கூடாதுல்ல. அதுக்கு தான் இப்போ கொண்டுட்டு வந்திருக்கேன். உங்ககிட்ட சொல்லிட்டு தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். மாமாவையும் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கேன். இப்போ வந்துருவேன்னு இருக்காரு 5 நிமிஷத்துல. அதனால அவர் வந்ததும் அவர்கிட்ட பேசிட்டு நான் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு முடிவெடுக்கலாம்னு இருக்கேன். நீ இந்த அளவுக்கு அவனை நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அந்த அளவுக்கு உன் பொண்டாட்டி சொக்குப்படி மந்திரம் போட்டு உடனே மயக்கி வச்சிருக்கா. என் மேல கேஸ் கொடுக்க அளவுக்கு என்ன? கூட பிறந்த அக்கா என் 2 பிள்ளைகளையும் வச்சுட்டு மாமனை எது தெருவில் நிக்கட்டும் நீ முடிவு பண்ணிட்டாதானே? நீ பண்ணு. இப்போ நானும் என் 2 பிள்ளைகளையும் வச்சுட்டு தெருவில் தான் நிற்கேன். நாளைக்கு அதுவுல கட்டி கொடுக்கணும்னா அதுக்கு நகை போடியதுக்கு என்கிட்ட எதுவும் கிடையாது. எல்லா சொத்தையும் நான் உனக்கு எழுதி தந்துட்டு நான் இப்போ நடுத்தெருவில் தானே நிற்கேன். அதான் எல்லாம் உன் பொண்டாட்டி உனக்கு சொல்லி கொடுத்து அதை வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கா. என்ன
இங்க பாருக்கா, இவ்வளவு நாள் நான் முட்டாளா தான் இருந்திருக்கேன். இப்பதான் எனக்கு ஞானோதயம் பிறந்திருக்கு. அதனால நான் செய்யறது எனக்கு சரின்னு தோணுது, நான் செய்யேன். இதுல என் லட்சுமிக்கும் எனக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவளை நீ எந்த குறையும் சொல்லாத. ரொம்ப பாஞ்சுக்கிட்டு வராத. உன் பொண்டாட்டியே சொன்னதான் அவ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். நீ மழுப்பிக்கிட்டு அலையாத. ஆமாக்கா, இவ்வளவு நாள் என் பொண்டாட்டியை பத்தி தெரியாம தான் நான் இவ்வளவு நாள் இருந்துட்டேன். அவ சொல் பேச்சு கேட்டு இருந்திருந்தேன்னா நான் இப்ப எப்படியோ இருந்திருக்கலாம். அவ சொல் பேச்சு கேட்காதனாலதான் நான் இப்ப நடுத்தெருவுல நிக்கேன். ஓஹோ, அப்படியா? அப்ப நான் தான் உன்னை ஏமாத்தி சொத்தை எழுதி வாங்கிட்டேங்கியோ? நீ அந்த சமயத்துல குடிச்சிட்டு சொல் பேச்சு கேட்காம தெரிஞ்சதுனாலதான் சரி அழிஞ்சு போயிடக்கூடாத சொத்து. அவனை 2 பொட்ட பிள்ளைய வச்சிருக்கானா, அவனுக்குன்னு ஒரு சொத்து எழுதி கொடுக்கலான்னு நான் பாதி, நான் எனக்கு என் புருஷனு எல்லாத்தையும் ஏமாந்து நின்னாரனே எனக்கு பாதி சொத்துலதான் நான் ஏன் இதை இருக்கேன். உனக்கு அங்க ஒரு இடம் கிடக்குல்ல ஊர்ல, அந்த இடத்த உனக்கு நான் தாரேன்னு சொல்லிட்டேன்ல. நான் என்னமோ தரமாட்டேன்னு உன்னை ஃபுல்லா ஏமாத்தின மாதிரி சொல்றேன். இப்ப அந்த சொத்துலாம் இருந்திருந்தனா அதோட மதிப்பு என்னன்னு பாரு. நீ அங்க ஊர்ல கிடக்க 2 சென்ட் இடமா 3 சென்ட் இடமா அதை தானே எனக்கு தாரேன்னா. ஏக்கர் கணக்குல சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு இப்ப எனக்கு செண்டு கணக்குல தாரங்கியோ? அதை எப்படி நான் ஒத்துக்கிட முடியும்? என் 2 முவல்ல ஒரு முவலையாவது உன் பையனுக்கு கட்டலான்னா அதுக்கும் நீ ஒத்து வர மாட்டேங்க. அதெல்லாம் நடக்காது. கனவுல கூட நினைச்சு பாத்துறாத. நான் அதை என் வீட்டுக்காரோட தங்கச்சி பிள்ளையே தான் கட்டணும்னு இருக்கேன் என் மகனுக்கு. அதெல்லாம் நாங்க ஏற்கனவே பேசி வச்சாச்சு. அதனால நீ உன் மோவலை கட்டணும்லாம் நீ நினைச்சு பார்க்காத. சரி, உன் மோவனுக்கு என் மோவலெல்லாம் கட்டாண்டா, நீ என் சொத்தை மட்டும் எனக்கு கொடுத்துரு போதும். அது என் மோவலுக்கு ராஜா கணங்க மாப்பிள்ளை பார்த்து நான் ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைப்பேன். நீ என் சொத்தை மட்டும் கொடு. மாமா என்னாச்சு? என்னாச்சுமா? என்ன பிரச்சனை? ஏன் மாமா கத்திட்டு இருக்கீங்க? வா மருமோன, உங்க அம்மா மேல கேஸ் கொடுக்க போறேன். என் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு இப்ப எனக்கு எதுவும் தராம இருக்கால, அதுக்குதான். என்ன மாமா சொல்றீங்க? அப்படிதான் கேளியா? அம்மா மேல கேஸ் போட போறேன்னு மிரட்டியான். அம்மா அழாத. எதுக்கு அழுதுகிட்டு இருக்க இப்ப நீ? சொந்த தம்பியே என் மேல கேஸ் போடுவேன், உடைய ஜெயில பிடிச்சு போடுவேங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு எப்படி என்னால இருக்க முடியும்? மனசே தாங்க மாட்டேங்க. என்ன மாமா, அதான் அப்பா சொத்துலாம் தந்துடுறேன்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இப்ப கேஸ் எல்லாம் போட போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு கரெக்டா பதில் சொல்லணும். பதில் சொல்லலன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன் போறது உறுதி. மாமா அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. இருங்க, நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்றேன். இந்த உங்க அப்பன் மருமகளை கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கேன்னாரு. வந்துருவாரு. நான் வந்துட்டு அவங்ககிட்ட பேசிட்டு தான் நான் எதா இருந்தாலும் பண்ண போறேன். சரி, நீங்க முதல்ல வந்து உட்காருங்க மாமா. ஏற்கனவே ஃபங்க்ஷன்ல அவ்வளவு பிரச்சனை, இப்போ இன்னும் இந்த பிரச்சனை பெருசாயிட்டே போகுது மாமா. எப்படி பிரச்சனையை சால்வ் பண்ணலாம்னு யோசிக்காம நீங்களும் இதை பெருசுபடுத்திக்கிட்டே இருக்கீங்களே. இங்க பாரியா, உனக்கு தெரியாது உன் அம்மைய பத்தி. இங்க பாரு தண்டபாணி, சும்மா தேவையில்லாத பேசிட்டு இருக்காத என் பிள்ளை கிட்ட. உனக்கு எனக்கும் பிரச்சனைனா நீ என்கிட்ட பேசு. என் பிள்ளை கிட்ட என்னைய பத்தி தப்பா பேசி அவன் மனசை கலைக்க பார்க்காத. இங்க பாரு, உன்னை பத்தி நான் எதுவும் சொல்லல. நீ என் சொத்தை எழுதி கூட நான் போயிட்டே இருக்கேன். மச்சான். வாங்க மாமா. ஏம்மா சஞ்சனா, போ உள்ள போய் கை கால் மூஞ்ச கழுவிட்டு போய் காப்பி கீப்பி குடிச்சிட்டு போய் படிக்கணும்னா போய் படிப்போ. சரிப்பா. ஏ குண்டா, காலேஜ்ல இருந்து வந்துட்டியா? போ உள்ள போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு போய் படிப்போ. என்ன எல்லாம் ஒரு படியா இருக்குவே, எதுவும் பிரச்சனையும்? வாங்க மாமா, உங்களுக்கு தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாருங்க, என் மேல கேஸ் போடுவேன்னு வந்து நிக்கான். வக்கீலெல்லாம் பார்த்து பேசிட்டானா என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு வந்து நிக்கான். ஆமா மாமா, எனக்கு வேற வழி தெரியல. அதனால நான் வக்கீலெல்லாம் பார்த்து பேசிட்டேன். கேஸை கொடுக்கலான்றாவ, கொடுத்தா எனக்கு சாதகமா வருங்காவ. நான் அதனால கொடுக்கலான்னு இருக்கேன். எதுக்கு மச்சான் அவசரப்படுறீங்க? நான் தான் எல்லாம் பேசி சால்வ் பண்ணிடலாம்ல. அதுக்குள்ள அதுக்கு வக்கீல் எல்லாம் பார்த்து பேசிட்டு இடந்திய. கேஸ் கிசு கொடுத்தா பிரச்சனை பெருசாயிட்டு இழுத்துக்கிட்டே கிடக்கும். இது நமக்கும் 2 குடும்பத்துக்குமே அது பிரச்சனை, மனசு சங்கடம் வரும். எதுக்கு இது? அப்போ என்னைய வாயை பார்த்துட்டு இருக்க சொல்றீங்களா மாமா? நான் 2 பொட்ட பிள்ளைய வச்சிருக்கேன். நான் அதை நாளைக்கு கரை ஏத்தணும். அதுல ஒரு பிள்ளையாவது உங்க பையனுக்கு கட்டுவியலான்னா அதுவும் கட்ட முடியங்க எங்க அக்கா. அதெல்லாம் நடக்காது. அதை பத்தி அங்க பேசாதன்னு சொல்லிட்டேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி நினைச்சு கூட பாத்துறாத. ரமணி, நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்து சொல்லிட்டே. உன் வாயினாலதான் இவ்வளவு பிரச்சனையும். ஆமா, வாங்க எல்லாரும் என்னையே குறை சொல்ல வாங்க. நான் இல்லன்னா இன்னைக்கு இந்த குடும்பம் இவ்வளவு தூரம் வந்து நின்னு இருக்காது. அதை நினைச்சுக்கிடுங்க. எம்மா உங்ககிட்ட பேச ஆகாதுமா. கொஞ்ச நேரம் நீ அமைதியா இரு. நான் இந்த பிரச்சனையை எப்படி பேசி முடிக்கணுமா நான் முடிச்சுக்கிட்டேன். மச்சான், நீங்க கொஞ்சம் வாங்க, நான் உங்ககிட்ட தனியா பேசணும். ஆமா, எதுவா இருந்தாலும் நீங்க இங்கேயே பேசுங்க. எந்த ஒளிவு மறைவும் வேண்டாம். சரி மச்சான், நீங்க உங்க ஊர்ல ஒரு தோட்டம் வாங்கணும்ல, அந்த தோட்டம் ஏக்கர் இப்போ நீங்க வாங்கின சொத்தை வித்த விலையை விட இப்ப அது அதிகம் தான். நீங்க அந்த தோட்டம் உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க, நான் அதை உங்க பேர்ல எழுதி வச்சிருந்தேன். நீங்க என்ன சொல்றீங்க? அது என் நகையெல்லாம் அடமானம் வச்சு எடுத்து வாங்கினது. அதை இப்பதான் எல்லாம் கட்டி முடிச்சு நம்ம கைக்கு வந்திருக்கு. அதை இப்ப எழுதி கொடுக்கீங்க. நீ அமைதியா வாயை முடிக்கிட்டு இருந்துன்னு சொல்லிட்டேன். அப்புறம் உங்க ஊர்ல பழைய இடத்துல ஒரு இடம் கிடக்குன்னு சொன்னாவ, அந்த இடத்தையும் நீ வாங்கிக்க, நீயே வச்சுக்க, அதையும் எழுதி தந்துடுறோம். இதுக்கப்புறம் இந்த சொத்து பிரச்சனையை வச்சுட்டு எங்ககிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. நீ சரின்னு சொன்னா நாங்க எழுதி தந்துடுறோம் ஒரு நல்ல நாடு பார்த்து. என்ன சொல்ற? அதெல்லாம் முடியாது. எங்க அக்கா முடியாதுங்க. நீங்க இப்படி சொல்றீங்க, நான் என்ன பண்ணணும்? உங்க அக்கா அப்படிதான் சொல்லிட்டாடாப்பா. நான் பாத்துக்கிட்டுறேன். உனக்கு சரின்னா சொல்லு, நான் ஒரு நல்ல நாள் பார்த்து எழுதி தந்துடுறேன்.
என்ன சொல்ற? உங்க வீட்டை மட்டும் என்ன தங்கச்சிட்டு பேசிட்டு கூட நீ முடிவெடுத்துட்டு சொல்லு. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ கேஸ் கிசுலாம் எதுவும் கொடுக்காண்டாம். கொடுத்தாலும் இது மேற்கொண்டு பிரச்சனையா தான் ஆகும். அது இழுத்து அடிச்சுட்டு இடக்கும் அது 2 இருக்கும் சங்கடம். இப்போ நீ அந்த இடத்த நான் எழுதுனா இப்போ அதுவே நல்ல லட்சக்கணக்கில் போகும். அதனால உனக்கு சரின்னா சொல்லு. சரி மாமா, அப்போ நான் லட்சுமிகிட்ட பேசிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாளாக பார்த்து எழுதிடுவோம். சரி, அவ்வளவுதான். இனிமே இந்த இட பிரச்சனை இன்னையோட வாங்கிருக்கா. அதுக்கப்புறம் இந்த இடத்த பத்தி என்ன ஏமாத்திட்டா உன்னை ஏமாத்திட்டேன்னு பேசக்கூடாது சொல்லிட்டேன் அம்மா. எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் யாரோ நான் யாரோன்னு உங்கள் வழிக்கே வர மாட்டேன். நான் என் பொண்டாட்டி பிள்ளைகள்னு பார்த்துக்கிட்டு நான் என் குடும்பத்தை பார்த்துக்கிடுவேன். மாமா அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. நீங்களும் எல்லாரும் இங்க வந்து போய் இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் மாமா நாங்களும் நினைக்கிறோம். ஆமா நினைப்பா. இவன் சொத்தை எழுதி இவன்ட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா இவனோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. ஞாபகம் வச்சுக்க. அப்புறம் இவன்கிட்ட உறவு கொண்டாட என்ன இருக்கு? சரி மாமா, அப்போ நான் வாரேன். சரி போயிட்டு வாங்க. காப்பி கிப்பி எதுவும் குடிச்சீங்களா? ஆமா, இப்ப இவருக்கு காப்பி தான் ஒரு கேடு. இல்லை மாமா, எதுவும் வேண்டாம். சரி நான் வாரேன். சரி, பார்த்துட்டு பேசிட்டு சொல்லுங்க. சரி மாமா, வாரேன். மர்மவனே போயிட்டாரேன். சரி மாமா. ஆமா மாமே, பொல்லாத மாமே. மணி, நீ வாயை முடிக்கிட்டு அமைதியா இருன்னு சொல்லிட்டேன். உன்னாலதான் இப்ப இவ்வளவு பிரச்சனையும். நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்காது. உன் பணத்துமுறனாலதான் சொந்தம் பந்தனி எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு சொத்தையும் மறுபடியும் இழந்து நிற்க வேண்டியிருக்கு. உன் தம்பிட்டையும் தம்பி பொண்டாட்டியும் நல்ல மாதிரியா இருந்திருந்தாலே அவைய இப்படி கேஸ் போடுவேன் சொத்தை வாங்குவேன்னு வந்து நின்றுக்க மாட்டாவ. அவங்க மேல திருட்டு பலியை கட்டி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து நிற்கும். உன் தம்பி கேஸ கொடுத்தான்னா நம்ம அவளத்தையும் இழந்துட்டு நிற்க வேண்டியதுதான். அவன் கேஸ் எல்லாம் போட்டா ஒன்றும் செல்லாது. அவன் சுயநலமோட தானே எனக்கு எழுதி தந்தான். அவன் என்ன அப்ப என்ன அவன் கோமாவிலையா இருந்தா எழுதி தரும்போது? நீங்க இப்படி ஒரு மண்ணும் தெரியாத மக்கா இருக்கீங்களே. ஏதாவது அரைஞ்சிட போறேன். அமைதியா போயிரு போ. தலைவலிக்கு காப்பி போட்டு கொண்டா. காப்பி எல்லாம் ஒருத்தருக்கும் கிடையாது. போங்க போய் கடையில வாங்கி குடிங்க. நான் ஒன்றும் செய்யற மாதிரி இல்லை. இப்போ இருக்க சொத்தை எழுதி கொடுத்துட்டு இந்த வீட்டையும் கடையும் வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். சிறுக சிறுக அதுலயும் இதுலயும் சேர்த்து பிள்ளைகளுக்கு ஒரு நாளைக்கு போறக்குள்ள சொத்து சேர்த்து வச்சிடலான்னு பார்த்தா இவரு ஒன்னும் சேர்த்துக்கிடாண்டாரு. நல்லா தெரிஞ்சு போச்சு. அம்மா சொத்துன்னு அலையாதம்மா. இல்ல போகும்போது நாங்களா கொண்டுகிட்டு போறோம் தலையில சுமந்துக்கிட்டு. உங்களுக்காண்டி தானே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். ஏம்மா நாங்க என்ன சொத்தா கேட்டோம்? நீங்கள் இருக்க வரைக்கும் உங்களுக்குன்னு வீடு கடையை நீங்க சம்பாதிச்சுட்டு போனீங்கன்னா எங்களுக்கு எங்க காலத்துக்கு நாங்க சம்பாதிக்க தெரியும். படிச்சு நல்ல வேலைக்கு போய் நாங்க இதை விட பெருசா நாங்களும் வீடை கட்டுவோம், நாங்களும் சம்பாதிப்போம் எங்க பிள்ளைகளுக்கு. நீ இப்படி எங்களுக்கு பாவத்தை சம்பாதிக்காம இருந்தாலே போதும். ஆமா, உனக்கு இப்ப நாங்க பாவத்தை தான் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். ரமணி போய் எனக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வானே, தலை வலிக்குது. இருங்க போட்டு எடுத்துட்டு வரேன். காப்பின்னு உயிரை விட்டுட்டு அடப்பாரு. வீட்டுல நம்மள ஒரு வேலைக்காரியா தானே பார்க்காவ அவ்வளோ வரும். வேற அப்படிதான் இருக்கும். நம்ம சொல் பேச்சு கேட்டா தானே. ஐயா நீ எதை மனசுல வச்சுக்காத. போய் கை கால் முந்து கழுவிட்டு போய் உட்காந்து படிக்க வேலை இருந்தா போய் பாரு, நான் பாத்துக்கிறீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. இப்படி எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா எப்படிப்பா? சரி நீ அதை பத்தி யோசிக்காத, எல்லாம் ஒரு நாள் சரியாகும். போய் படிக்க வேலை இருந்தா போய் பாரு. நான் கூட இந்த சடங்குல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவோம், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்னு நினைச்சேன். ஆனா இன்னும் பிரச்சனை அதிகமாயிட்டே போகுது. எப்படி இதை பிரச்சனை சரியாகி இனிமே ஒண்ணு சேரும் குடும்பம்ன்றது எனக்கு தெரியல. அதெல்லாம் நேரம் நல்லது நடக்கும்போது நடக்கும். நீ போ. சரிப்பா. இனிமே இந்த வீட்டுல நம்ம பேச்ச மட்டும்தான் கேட்க மாதிரி இருக்கணும். இல்லாட்டினா களம்புண்ணி வேலை சொன்னாதான் சரிப்பட்டு வருவா. இல்லாட்டினா நம்ம வேலை கிறுக்கு பிடிக்க வச்சிருவாய்வா. நானும் வாயால சொல்லி பார்த்துட்டேன். இனிமே கை நீட்டினாதான் சரி வருமா என்னமோ தெரியல ரமணிக்கு. எம்மா காப்பி அடுப்புல சூடாதான் கிடக்கு. ஊத்தி குடிங்க. என்ன கை கால் கொஞ்சம் கழுவிட்டு துணியை மாத்திட்டு ஊத்தி குடிங்க. ரெண்டரை சண்டை போடாம. சரிம்மா. ஏய் காசு பணம் துட்டு மண்ணி லட்சு, எல்லாம் வாங்க. என்ன ஒரே ஆட்டமும் குட்டுமா இருக்கு? எங்கடா போனீங்க இன்னைக்கு? கலங்க வியாபாரம் பண்ண போறேன்னு போனீங்களா? கலங்குங்க. ஏய் காசு பணம் துட்டு மண்ணி கொடை பிடிச்சி நைட்டுல பறக்க போறேன். ஹைட்டுல தலகாலு புரியல, தலகீழ நடக்கிறேன். என்ன ஆட்டம் இது? எல்லாம் இதான் காரணம் லட்சு. தாங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேனா? காசு பணம் துட்டு மண்ணி இப்படிங்க. ஏன்னா சொன்ன மாதிரியே கலங்கெல்லாம் வித்துட்டீங்களோ? ஆமா லட்சு, வித்துட்டோம். அதுல வந்த காசு தான். எப்படி லட்சு சொன்ன மாதிரியே வித்து அவ்வளவு காசு கொண்டு வந்துட்டேனா? எல்லாம் பரவாயில்லையலா? ஆமா இதுல எவ்வளவு இருக்கு? 8000 ரூபாய் இருக்கும் லட்சு. அடையப்ப 8000 ரூபாய்க்கு அந்த கலங்க வித்தியலாக்கும். ஆமா, எங்களை பத்தி நீங்க என்னன்னு நினைச்சீங்க? எங்களை நீங்க சாதாரணமா இட போட்டுட்டீங்க. அதனாலதானே அன்னைக்கு அந்த கத்து நீ உங்க கலங்கெல்லாம் நாசம் பண்ணிட்டேன்னு. இப்ப பாத்தீங்களா எவ்வளவு ரூபாய் சம்பாதிச்சு தந்திருக்கேன்னு. இனிமே இதுல ஆளுக்கு 50-50. இதெல்லாம் எப்படி அதுவும் இவ்வளவு ரூபாய்க்கு விற்க முடிஞ்சிச்சு? நீங்களும் கொண்டு ஒரு 500 கிழங்கு போல இருக்குமா? 500 கிழங்குக்கு இவ்வளவு விலைக்கு எப்படி விற்க முடியும்? அது ஒன்றும் இல்லை லட்சு, எங்களுக்கு ஒரு இழிச்சவாய பைய மாட்டுனா அவனை வச்சு விற்றோம். அது யாரு இழிச்சவாய பைய? அது ஒண்ணும் இல்ல லட்சு. திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நாங்க முத கலங்கி வியாபாரம் பண்ணணுமா? அப்ப அங்க இருக்க பொம்பளை எல்லாம் சண்டைக்கு வந்துட்டாளுவே. நாங்க விற்க இடத்துல நீங்களாம் கலந்து விற்க கூடாது, அதை நீங்க குறைச்சு விற்கிய அப்படி இப்படின்னு சொல்லி சண்டைக்கு வந்துட்டாளுவே. வேற எங்கன்னா கொண்டு போய் விற்க
கொண்டு போங்க, எங்களை வைக்கப்படாது, இல்லைன்னா அவ்வளோத்தையும் தந்துட்டு போங்க, அடிச்சு வெளியே பத்திருவோமாக்கோன்னு சொல்லிட்டு குடிவி பிடிய பிடிச்சி அடிக்க அளவுக்கு வந்துட்டாளுவே. ஐயே அப்புறம் அப்புறம் ஒரு இழிச்சவே வந்தான். அதான் அதுல ஒருத்தியோட புருஷன் போல இருக்கவே. அவன் சரியான சொல்லு வண்டி. ஐயே ஆமலச்சு அவன் தான் இதில் ஹைலைட்டே. உமாவை பார்த்து ஒரே சொல்லுங்க, அப்படி ஒரு சொல்லுன்னா சொல்லு, அப்படி ஒரு சொல்லு. ரோசா பூவான் உமாவை பார்த்து ரோசாப்பூ மாதிரி இருக்கா, ரோசாப்பூ மாதிரி இருக்கான்னு அவன் ஒரு 100 தடவையாவது சொல்லியிருப்பான். அவன் தான் அவன் மாமியாரையும் பொண்டாட்டியும் சமாளித்து உங்களை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்கே வச்சு விற்று தாரேன், உங்களுக்கு கலங்க நான் விற்று தாரேன்னு சொல்லி எங்களுக்கு விற்று தந்தான். பரவாயில்லையே, நல்ல பையனா இருப்பானா? நல்ல பையன், நல்ல பையன். நல்லா சொல்லு விட்டுக்கிட்டு இருக்கான், பொண்டாட்டி இருக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டு அந்த சொல்லு உடியா. நாங்க இதான் சாக்குன்னு அவனை வச்சு வித்துட்டு வந்துட்டோம்ல, காசை வாங்கிக்கிட்டு. அவன் நாளைக்கு வாங்க, நாளைக்கு வியாபாரத்தை நான் பாத்துக்கிட்டே இங்க வந்துருங்க அண்ணா. வாரம் வாரம்னு சொல்லிட்டு அடி வந்துட்டோம். ஆமாலச்சு இல்லாட்டிக்குன்னா அந்த கலங்கு வித்துப்பட்டிருக்காது அவன். இல்லைன்னா நாங்கள் இதை தூக்கிட்டு எங்கே பையனுமே வியாபாரத்தை பண்ண திருப்பி ஊருக்கு தான் கொண்டு வரணும்னு நினச்சோம். நானும் நீங்களும் வித்துக்கிட முடியாது, திருப்பி தான் கொண்டு வருவியலா இருக்கும், இல்லைன்னா எங்கேயா தூக்கி போட்டுட்டு குப்பையில போட்டுட்டு வருவியலா இருக்கும்னு தான் நினைச்சேன். நீங்க வித்துட்டு வருவீன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அதான் எங்க சாமர்த்தியங்கிறது. சரி சரி, பிரிங்க பிரிங்க, பங்க பிரிங்க. சரி, நீங்க 2 பேரும் உங்களுக்கு எடுத்துட்டு மீதியை தாங்க. ஐயலட்சம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இதை வந்து 3 பங்கா பிரிச்சிருங்க. 3 பங்கா பிரிச்சு எங்களுக்கு 2 பேருக்கும் பங்கு தந்துட்டு மீதியை நீங்க எடுத்துக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் லட்சு, ஆளுக்கு 2000, எங்கள் 2 பேருக்கும் 2000 தந்துருங்க, மீதியை நீங்கள் வச்சுக்கிடுங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு வித்தது நாம. 1000 கிழங்கு வித்தா கூட லட்சுக்கு கிழங்குகாரன் இவ்வளவு கொடுக்க மாட்டான். அட ஆமாலா பெரிய பொண்ணு, நீங்கள் போய் எடுத்துக்கிடுங்க. 2.5 எடுத்துட்டு மீதியை தாங்க. சரி, எனக்கு ஒரு 1000 ரூபா போதும். வேணா உமாளுக்கு ஒரு 2000 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் மீதியை வச்சுக்கிடுங்க. உனக்கு வேண்டாட்டி போ லட்சு. எனக்கு ஏசிக்கு காசு கட்டணும் பத்திருங்க, டியூ கட்ட வேண்டி இருக்கு. எனக்கு 3000 ரூபா தந்துருங்க, நீங்க மீதி வச்சுக்கிடுங்க. அவளுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு. ஏக்கா உமாக்கா, நீங்க ஒரு வெள்ளரிக்கா விற்க வேண்டாம் பேசிட்டு இருந்தீல்ல, அது யாரும் உங்களுக்கு தெரிஞ்சாளா? சோனி, அதுதான் உமாவோட நியூ பாய் ஃப்ரெண்டு. ஏக்கா அப்படியா? சொல்லவே இல்ல. ஏக்கா அந்த ஆளு ஒரே சீனா போடுவாரே, அவர் உங்க பாய் ஃப்ரெண்ட்? சொல்லவே இல்ல. இவ்வளவு நாள் எங்களுக்கு தெரியாம போச்சே. இப்ப சந்தி எங்க ஓடியா ஓடியா, இங்க ஒரு சூப்பரான நியூஸ் இருக்கு பாரு. சீக்கிரம் ஓடியா சீக்கிரம் ஓடியா. என்னவே? இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தர் வெள்ளரிக்கா வித்துட்டு அலைவார்ல, அவர்தான் உமாக்கா பாய் ஃப்ரெண்டா. என்னது உமாக்கா பாய் ஃப்ரெண்டா? பிள்ளைகள் வேளா, சும்மா இருங்க பிள்ளைகள் வேளா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் பெரிய பொண்ணு கிறுக்கி, எல்லாம் ஒன்னாலதாளா. இந்த பிள்ளைகள் பாரு என்னென்னலாம் சொல்லுது வேணு. சரி விடு, உண்மையை தானே சொன்னேன். ஏக்கா உண்மையை சொல்றீங்களா பொய் சொல்றீங்களா? எனக்கு ஒரே சிரிப்பா வருது. அந்த ஆளுக்கு சரியான சொல்லு வண்டி. உண்மைதான் ஜோனி. அம்மா பிள்ளைகள் அங்க பாருங்க, அதெல்லாம் ஒரு உண்மையும் கிடையாது. அவன் சரியான சொல்லு வண்டி. அவன் எனக்கு ஒரு ஆளும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. எனக்கு அவன் எவனே தெரியாது. ஏக்கா நீங்க போய் சொல்றீங்கன்னு நினைக்கேன். அவையதான் உங்க ஆளுன்னு எங்களுக்கு தெரிஞ்சா உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி கொடுத்துருவோன்னு நினைச்சிட்டியலோ. நாங்க சொல்ல மாட்டோம். நாங்க இனிமே டெய்லியும் நாங்க அவரை பாப்போம். சாயங்காலம் பார்க்கும்போதெல்லாம் சொல்றோம். என்ன அவரை கேட்டோன்னு சொல்லி சொல்றோம். நீங்க கேட்டுவிட்டியன்னு ஏதாவது தந்து விடுங்க, வேணா கொண்டு போய் கொடுக்கும். ஏன் பிள்ளைகளோட சும்மா இருங்க, அவளை கிண்டல் பண்ணாதீங்க. அவன் எவனே அவளுக்கு தெரியாதான். பாருங்க லட்சம் இந்த பிள்ளைகள் எப்படி கிண்டல் பண்ணதுன்னு. பெரிய பொண்ணு நீ சொல்லுனா, நீ தேவையில்லாம இங்க பிரச்சனையை உண்டு பண்ணாத குடும்பத்துல. சோனி கிண்டல் பண்ணாதம்மா, நாங்கள் சும்மா விளாட்டுக்கு சொன்னோம். நாங்கள் இன்னைக்கு கிளங்கி வியாபாரம் பண்ண போனோமா, அப்போ அவன் தான் வந்து உமாவை பார்த்து சொல்லி விட்டுட்டு இடந்தான். அதை தான் இவ்வளோ நேரம் கிண்டல் பண்ணிட்டு இடந்தோமா, அதான் நீ வந்ததை அப்படி சொல்லிட்டேன். ஐயா அப்படியா? அந்த ஆள் அங்கங்க நின்று போஸ் கொடுத்துக்கிட்டு நிற்பாரு. நாங்கள் போஸ்ன்னு கிண்டல் பண்ணுவோம். எங்க காலேஜ் பிள்ளைலாம் அங்கே பசங்க நிற்கும்போது இப்படிதான் சைட் அடிச்சுட்டு நடப்போம் அந்த ஆளு. அதான் நினைச்சோம். அவன் பல்லு போன கிளவியிலேருந்து அவ்வளோ வரையும் சைட் அடிச்சுட்டு தான் கிடக்கான். என்ன பண்ண, நாங்கள் இன்றைக்கி மாட்டிக்கிட்டோம். அந்தளவு சரி, நான் வந்து இழிச்சவா பையில தலையில் மிளகா அரைச்சிட்டு வியாபாரத்தை பண்ணிட்டு வந்துட்டோம். அப்படியா விஷயம்? ஆமாடா, சும்மா கடங்க. எல்லாம் நீங்களும் போங்க, போய் காப்பி கிடக்கும் அடுப்புல, சூடாதான் கிடக்கும், போய் குடிங்க. ஓடுங்க, குடிச்சிட்டு போய் படிக்க வேலை இருந்தா போய் பாருங்க. ஓடுங்க. சரிம்மா, போறோம். கதை கேட்கணும்னா நல்லா உட்கார்ந்து வாயை பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்பாளுவ. படிக்கணுன்ற என்னெல்லாம் இருக்காது. ஓடலாம். அட போவோம்மா இரு. உடனே என்ன மொத்தம் படின்னு திட்ட ஆரம்பிச்சிருவா. கஷ்டப்பட்டு பீஸை கட்டி படிக்க வைக்கேன். வேற நீ பெயில கீழே ஆனா வேற என்ன பண்ண? அதுக்குதான் படின்னு சத்தம் போடியது. அதெல்லாம் ஸ்கூல் மாதிரி கிடையாது. ஃபெயில் ஆயாச்சுன்னா அடுத்த செமஸ்டர்ல கூட படிச்சு எழுதிக்கிடலாம். ஸ்கூல்ல தான் ஃபெயில் ஆனா அதே கிளாஸ்ல இருக்கணும். காலேஜ்லாம் அப்படி கிடையாது. லட்சுமி, எங்க போனீங்க? உங்களை காணும். சாப்பிட வருவியன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். சாப்பிடவும் வர காணோம். இவ்வளவு நேரம் ஆயிப்போச்சு. எங்க கிடந்தி இவ்வளவு நேரம்? ஒரு வேலையா போயிருந்தேன் வெளியே, அதான் வர லேட் ஆகி போச்சு. என்னதுப்பா அது கையில? ஏதோ பத்திரம் கணங்கா இருக்கு, பேப்பரா?
ஆமா ஆமா, பேப்பர் தான் முக்கியமான பேப்பர். இந்தா இதை கொண்டு போய் உள்ள வை. ஏங்க சாப்பிட கூட வராம அப்படி என்ன முக்கியமான வேலை உங்களுக்கு? ஒரு கேஸ் விஷயமா வக்கீல பார்க்க போயிருந்தேன். இந்த பேப்பர் ரொம்ப முக்கியமா, கொண்டு போய் பத்திரமா வை. சரிப்பா. என்னது இது? எனது அக்கா ரமணி என்னிடமிருந்து சொத்துக்களை ஏமாற்றி பறிமுதல் செய்தார். அம்மா, அப்பா அவி அக்கா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்கு எழுதி வச்சிருக்காருமா. என்ன சொல்ற? எங்க உண்மையாவா? போடு போடு, அப்படி போடு. தண்டை பண்ணி என்ன வெளுத்து வாங்குறாரு போலயே. ஆமா லட்சுமி, கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு தான் நினைச்சு போனேன். அதுக்கப்புறமா சரி மாமாவை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏதுன்னு முடிவெடுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு அப்புறமா அங்கே வீட்டுக்கு தான் போனேன், ரமணி வீட்டுக்கு. அப்புறம் அவர் வந்து சமாதானப்படுத்தினாரு. அவரு நம்ம ஊரில் வாங்கினாங்களா தோட்டம், அந்த 1 ஏக்கர் தோட்டம், அதை வந்து உங்கள் பேரில் எழுதி வச்சு தாரேன். இனிமேல் இந்த சொத்து பற்றிலாம் எதுவும் பேசாதீங்க வாங்காதீங்கன்னாரு. அந்தால சரின்னு வந்திருக்கேன். என் பொண்டாட்டிகிட்டே பேசிட்டு உங்களுக்கு முடிவு சொல்கிறேன்னு. அப்படி போட்டு தண்டை பண்ணி என்ன கலக்குறாரு போங்க. எங்க அதுக்கு உங்க அக்கா ஒன்னும் சொல்லலையா? அவ தையா தக்கான்னு தான் வழக்கம் போல குதிச்சுட்டு நடந்தா. அவ வாயை மூட வச்சுட்டு மாமா அனுப்பி விட்டாரு என்னைய. நீ என்னைக்கு சரின்னு சொல்றியா அன்னைக்கு நான் எழுதி தரேன் அப்படின்னு. அதெல்லாம் சரின்னு வந்திருக்கேன். நீ என்ன சொல்ற? இந்த தோட்டம் அப்புறம் அங்கே ஊரில் ஒரு 4-5 சென்ட் இடம் கிடக்கு, அது எல்லாத்தையும் எழுதி தரேன்னு இருக்காவ. நீ சரின்னு சொன்னா எழுதி வாங்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த பேச்சை எடுக்காண்டாம். ஏன்னா அந்த தோட்டத்துக்கெல்லாம் இடத்தெல்லாம் விற்கும்போது கம்மி விலைக்கு தான் வாங்கி விற்றுருக்காவ. அதனால இப்போ அதே அளவுக்கு தோட்டத்தை காசு லட்சக்கணக்கில் போட்டு வாங்கியிருக்காவ. அதனால நமக்கு எல்லாம் சரியாக தான் இருக்கும். வேணா வாங்குவோன்னா சொல்லு, வாங்கிடுவோம் இதையே எழுதி. அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி எதுவும் பேசாண்டாம். உனக்கு எப்படி சொல்றா? அவியல்வ இதை தரதே பெருசு. நீங்க அப்ப சரின்னு சொல்லுங்க, ஒரு நல்ல நாளா பார்த்து எழுதிடுவோம். சரி லட்சுமி, அப்போ நான் அப்படியே சொல்லிடுறேன். அம்மா சந்தியா, அப்பாக்கு காப்பி போட்டு கொடுமா போ. இல்ல அவரு சாப்பிடல இன்னும். சோறு கீறு போட்டு கொடு, நான் தான் வாரேன். சரிம்மா. இல்லை லட்சுமி, சோறு எதுவும் வேண்டாம், நான் வெளியிலே சாப்பிட்டுட்டேன். எனக்கு இப்போ ஒரு தடவை காப்பி மட்டும் போதும். அப்ப போங்க, போட்டு தருவா, நான் தான் வாரேன். சரி. ஏம்மா இந்த பேப்பர் என்ன பண்றது? பத்திரமா கொண்டு போய் வை, ஏகம் தேவைப்படும். சரிம்மா. வச்சு நான் கூட தண்டை பண்ணி என்னமோன்னு நினைச்சிட்டேன். பரவாயில்ல, திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அங்க ஒழுங்காதான் இருக்காரு. நான் கூட 4 நாள் உங்களுக்கு சும்மா சப்போர்ட் பண்ணிட்டு அடப்பாரு, அதுக்கப்புறம் என் அக்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு போவாருன்னு நினைச்சேன். பரவாயில்ல, கேஸ் போடுற அளவுக்கு வந்திருக்காரு. ஆமலா, எனக்கே அதான் ஆச்சரியமா இருக்கு. சரி சரி லட்சு, நீங்க போய் உங்க ஆத்துக்கார கவனிங்க, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாரோம். சரிலா, இந்தாங்க காசை வாங்கிட்டு போங்க. இந்தாவுமா, உனக்கு 3000 எடுத்துட்டு அவளுக்கு வேணா 1000 ரூபாய் கொடு. அவள் தான் வேண்டாங்கால. சரி லட்சு. சரி அப்போ அப்புறம் பாப்போம், நான் அவரை போய் பார்க்கேன். அந்த ரமணி மூஞ்சி கருவி போயிருக்கும். அதை இடத்த எழுதி தரும்போது தான் அந்த மூஞ்ச பார்க்கணும். இனிமே லட்சு, உங்களுக்கு நல்ல காலம் தான் போங்க. எல்லாம் நல்லதா நடந்தா சந்தோஷம்தான். சரிக்கோ, நாங்க வாரோம் போ. சரிலா, வா பெரிய பொண்ணு போவோம். வா, உனக்கு 1000 ரூபாய் தாரேன். உனக்கு போன மாசம் டியூ கட்டினதுக்கு காசு இன்னும் தரல, சேர்த்துக்கு என்கிட்ட கொண்டா. பிச்சை எடுத்தாராம் பெருமாள், அதை பிடிங்கிட்டு போச்சு. அனுமாருங்க வயதான் இருக்கியாங்க. அதை இந்த வழியில கையில காசு வர்றதுக்கு முன்னே அந்த வழியால பிச்சுக்கிட்டு போகுதே. எல்லாம் நம்ம நேரம். இன்னைக்கு வரட்டும், அவ இருக்கு வேற அவளுக்கு கச்சேரி. நான் சொல்ல சொல்ல கேட்காம போய் கேவலப்படுத்தினே போய் நின்று ஆடிட்டு நின்றுருக்கா. இந்த வாரேன், இன்னைக்கு என் மூவன் வரட்டும். வந்தது இன்னைக்கு அவளுக்கு பஞ்சாயத்து பேசி அவளை இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு அனுப்பாம நான் விடாண்டேன். கிம்சானா டிங் 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 கிம்சானா டிங் 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 டிங். நான் இங்க ஒருத்தி குத்துக்கள் கணக்கா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், ஆடிக்கிட்டு போறதவா. ஏலா நில்லு. என்னத்தே ரொம்ப ஹாப்பியா இருந்த மாதிரி இருக்கு? ஆமாடா, நாங்க வயிற்றுல உட்கார்ந்துருக்கேன், உனக்கு ஹாப்பியா இருந்த மாதிரி இருக்கா? வேற எப்ப பார்த்தாலும் இஞ்சி தின்ன குரங்குணங்கவே மூஞ்சி வச்சிருந்தா வேற வயிற்றுச்சல் படதான் செய்யணும் அடுத்தையில பார்த்து. அங்க என்னெல்லாம் முணுமுணுத்துக்கிட்டு இருக்கா? நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேங்க. நீங்க சொல்லுங்க மாமியாரே, நீங்க சொன்ன அந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். அதானே, நீ அப்படி இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போறதுனால தானே என் பேச்ச சொல்லி கேட்காம நீ இருக்க. இரு, இப்போ உன் புருஷன் வருவான், அவன் சொல்லுவான், அதுக்கப்புறம் நீ கேட்டுதானே ஆகணும். என்ன கிழவி ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியலையே. உன்னைய அவ கூட கிழங்க தூக்கிக்கிட்டு போவாதன்னு சொன்னா நீ திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுக்கிட்டு வியாபாரம் பண்ணி இருக்க கிழங்க வச்சுக்கிட்டு. நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் பாத்தீங்களா, எனக்கு போன பண்ணி கேட்காவ உன் மருமவ என்ன பஸ் ஸ்டாண்ட்ல கிளம்பி வியாபாரமா பாக்கான்னு. அதை வச்சுதான் உன் மகன் இப்படி வீட்டை கட்டினானா, அதை பண்ணானா, இதை பண்ணானான்னு கேட்காவ. அங்க போய் உன்னை கூவி விற்க சொன்னது எவன்லா? ஐயோ, இந்த விஷயம் எங்க வீடு வரைக்கும் வந்துருச்சா? நம்ம சொந்தக்காரங்க நம்ம செத்து கிடந்தாலும் எட்டி பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி போட்டு கொடுக்குற விஷயத்துல மட்டும் ஆளா போய் பஞ்சாயத்துக்கு போய் போட்டு கொடுத்துட்டு நின்றுக்குருவாங்க. எல்லாம் சொல்லு, ஆமாவா இல்லையா?
ஆமாதான் தே. ஆனா நான் ஒண்ணுமே பண்ணல. உமா தான் வித்தா. நான் ஒரு வாரமா உட்கார்ந்துருந்தேன், அவ்வளவுதான். அதான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டால அந்த முத்து. கூட எவனா ஒருத்த வேற நின்னானாமே, அவன் யாருல? ஐயோ அத்தே, அப்படிலாம் யாரும் கிடையாது. நானும் உமால மட்டும்தான் போனோம், வேற யாரும் கிடையாதாம்மா. எவனா ஒருத்தன் பல்ல காட்டி காட்டி வெள்ளரிக்கா வியாபாரி உங்ககிட்ட பேசிட்டு நின்னானாமே, அவன் ஊருக்கு போறவன் எனக்கு போன் அடிச்சு சொல்லிட்டுலாம் போறா. எத்தே, எங்களுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவன் வெள்ளரிக்காய் வியாபாரி, வெள்ளரிக்காய் வாங்க வித்துட்டு இடம்தான். நாங்க கிழங்கு வித்துட்டு இருந்தோம், அவ்வளவுதான். நீங்க கிழங்கு வித்த கதையெல்லாம் முத்து எனக்கு போன பண்ணி சொல்லிட்டான். இந்த இப்ப உன் புருஷன் வருவான், அவனுக்கு நீ பதில சொல்லு. அது வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போ. வீட்டு வாசல மிதிக்காத சொல்லிட்டேன் உன்னைய. இன்னைக்கு உன்னை உள்ள எடுக்கதா கிடையாது. நீ கிளம்ப வேண்டியதுதான். உன் துணிமணியெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க போவியா போ, வெளியே போடா. எத்தே, அதெல்லாம் நான் போக முடியாது. உன் புருஷன் வந்து சொன்னப்புறம் உள்ளவா, இப்ப நீ வெளியே போ. நான் சொல்ல சொல்ல கேட்காம போயிருக்கல்ல, கிளம்பு. இப்ப மட்டும் என்னத்துக்குள்ள வந்தா? உன் புருஷன் தான் அவளை வெளியே நிக்க சொல்லு, நான் வாரேன்னு சொன்னான். அவளை இன்னைக்கு உள்ள அவன் எனக்கு பதில் சொன்னதா அவ உள்ள வரணும்னு இருக்கான். அதனால நீ வெளியே போ. எனக்கெல்லாம் ஒன்றும் அவைய ஃபோன் பண்ணல. நீங்க சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. உனக்கு போன் பண்ணுனா போனதான் போக மாட்டேங்காம, ஏதோ சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டிருக்கியா என்ன? அவன் நம்பரை பிளாக் பண்ணி போட்டிருக்கியா? உனக்கு போன் வராண்டாங்க. அதனாலதான் அவன் எனக்கு போன பண்ணி சொன்னான். இப்ப வருவான், நீ வீட்டை விட்டு வெளியே போ. அப்படியெல்லாம் என்னால் போக முடியாது. நான் ரூமுக்கு போகிறேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு நான்லாம் ஒன்றும் எந்த தப்பும் பண்ணலை. இருளா, இன்னைக்கு என் மோன் வரட்டும். வந்ததை உன்னைய பஞ்சாயத்து பண்ணி உன் அண்ணன் வீட்டில் கொண்டு குடியதுதான் எனக்கு வேலை. அப்பதான் உன் கொட்டம் அடங்கும். சொல் பேச்சு ஒன்றும் கேட்கறது கிடையாது. வீட்டில் ஒரு படிச்சு பெரிய படிச்சு இருக்கான்னு சொல்லி மதிக்கிறது கிடையாது. உன் இஷ்டத்துக்கா போறா? இரு, என் பையன் வரட்டும் இன்னைக்கு. இந்த கிளவியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா எல்லாம் சரியாயிரும். இவளை காலை முடிச்சு போட்டு வீட்டில் போட்டா கடையில் ஊற்றி போட்டனால கஞ்சி ஊற்றலான்னு இவளை காலை முடிச்சு வீட்டில் போட சொல்லணும். அப்பதான் சரி வரும்.